அன்புநீர்களே, நாம் ஏற்கனவே இந்த போதை வஸ்து வியாபாரிகள் இந்தோனேஷியாவிலிருந்து இழுத்து வரப்பட்ட 5 நபர்கள் குறித்தான தொடர் கதையாக 5வது காணொளிக்கு வருகின்றோம். இந்த 5வது காணொளி என்பது மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அறிய வேண்டிய ஒரு விடயம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் சேருவதற்கு முன்பு, அதாவது பியால் பிராஜ் மனம்பெரி இவர பேரு இருக்குது. இவர் ஒரு ரவிராஜ் என்கிற கொலையாளி. இது குறித்து நாங்க முதலாவது விடயமாக ஒரு முன்னோட்டமாக இந்த விடயங்களை நாங்க தரப்போகின்றோம். பியால் பிராஜ் மனம்பெரி, அவரை போட்டோக்காரன் போட்டு பாருங்க. இவர் கிழக்குல கருணா பாதி அமைச்சராக இருக்கின்ற போது கருணாட பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய ஒரு பாதுகாப்பு ஊழியர். முதலாவது சரியா, இவர பேர் தான் பியால் பிராஜ் மனம்பெரி. இவர் இப்போது இந்த போதை வஸ்து கும்பல் 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த கும்பல்ல மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக கருதப்பட்டு இப்பொழுது இவர் சிஐடியால் தேடப்பட்டு வருகின்றார். இவர் சகோதரம் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நாட்டுக்குள்ள ஒழிச்சிருக்கிறாரா அல்லது இந்தோனேஷியாவில் இவங்க கைது செய்யப்பட்ட உடனே நாட்டு விட்டு ஓடிட்டானா என்று தெரியாது. சிஐடி இப்போது அவனுக்கு வலை விரிச்சிருக்கு. அப்ப அவன் முதலாம் குற்றம் எங்க? நம்ம ரவிராஜ் எம்பி யாழ்ப்பாணத்தில் வக்கீல், அவர் எம்பிய கொலை செஞ்சத்துல முக்கியமான ஒரு புள்ளி அவர் இருக்கின்றார். அதுக்கு அடுத்த போல 2ஆம் குற்றமாக கொழும்பின் பிரபல மிக முக்கியமான தொழில் அதிபர் கலாரேடஸ் உரிமையாளர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜாவையும் விமானப்படை அதிகாரி நிஷாந்த கஜநாயக்காவையும் இதையும் கடத்தி, அதாவது அவர் தான் இவரை கடத்தி கஜநாயக்காவையும் அவர் தான் செஞ்சு கடத்தி பணம் பறித்த கொலை குற்றம் சாட்டப்பட்டார். அப்ப ஆக இந்த தொழிலதிபரை கடத்தி கொலை செஞ்சு கப்பம் விட்டது ஒன்று. இப்ப 3ஆம் குற்றம் இருக்குதா? 3ஆம் குற்றம் என்ன? இவருக்கு, அதாவது நாங்க சொன்னோம்ல, பிரபல தொழிலதிபர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜாட 3000 கோடி பெறுமதியான அசையா சொத்துக்களை ஆட்டைய போட்டத்திலே சக்தி வாய்ந்த அரசியல் குரூப், அது நீங்களே நினைச்சுக்கொள்ளுங்க, சில தடயமே வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமான 3000 கோடி பெறுமதியான அவருக்கு சொந்தமான அவர கடைகள், அப்படி அவர பொருட்கள் அப்படி ஆட்டைய போட்டத்துல வருகுது இந்த கம்பெனி. அதுல இருப்பினும் அதுக்கு பிற்பாடு அவருடைய அந்த தொழில் நெட்வொர்க், அவரு எங்க அவரு சீனி இறக்குற, தேங்காய் எண்ணெய் இறக்குற, பருப்பு, இப்படி அன்றாட உப உணவுப் பொருட்களை இறக்குறதுல கொழும்புல மிகப்பெரிய ஒரு முன்னணி வர்த்தகர்னு சொல்லலாம். எல்லோரையும் விட மிகப்பெரிய பெருத்த பணம் கொண்டவர். அவரை தொழில்துறை நெட்வொர்க் ஷஜன் மௌஷத் முன்னாள் இவர் யாரு? இந்த ஷஜன் மௌஷத் என்பவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளி. இந்த தொழிலதிபர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜாவின் கொலையும் அவர் வைத்திருந்த வணிக வலையமைப்பையும் தற்செயலாக நடந்திருக்க முடியாது. அது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் என்றும், அந்த அவருடைய நெட்வொர்க்கை எல்லாம், அவருடைய வர்த்தக நெட்வொர்க்கை எல்லாம் இந்த கூட்டு கொம்பனி என்ன நாம சொல்லுவோம் அடிக்கடி கொம்பனி, அந்த கொம்பனி இந்த சஜன் மௌசத் என்பவர்கிட்ட எடுத்து கொடுத்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வில்லங்கமான விடயம். அதுகள் பற்றி நாங்க ஆராய போகின்றோம். வாக நாம தந்த காணொலிக்குள்ள மிக முக்கியமான காணொளி 5ஆம் காணொளி. அது முற்றுமுழுதாக இந்த போதை வஸ்து கும்பல் இருக்கின்ற இந்த மனம்பெரி என்பவன் தான் அதுல ஈடுபட்டு இருக்கிறான். அவன் இப்ப தேடி வலை விரிக்கப்பட்டது சிஐடியால. அவன் இருக்கானா இல்ல நாட்டோடு ஓடிட்டானா என்று சரியாக பட. ஏனெனில் அவனுக்கு விளங்குதான் ஒரு இராணுவக்காரன் இல்லை, அவன் போசஸ் தானே. அவன் கருணா கிட்ட இருந்துட்டு பிறகு மைந்துட்டு வேலைக்கு போய்க்கிறான். இப்ப இந்த கொலைக்கு 5 லட்சம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கான். யாரு? ரவிராஜ் எம்பியை கொல்வதற்காக. அதையும் நாங்க பார்த்துக் கொள்வோம். 2019ஆம் ஆண்டு இலங்கை பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றி தற்போது மர வியாபாரியாக காட்டிக்கொள்ளும் பியால் சேனாதீர மனம்பெரி மற்றும் அவரது சகோதரர் சம்பத் பிரீத்தி பிராஜ் மனம்பெரி ஆகியோர் இலங்கை பொதுஜன பெரமுனவின் சார்பாக மெரவா உள்ளூராட்சி தேர்தலில் அங்குனுகுல பிரதேச சபைக்கு போட்டியிட்டதால் 2 கொள்கலங்கள், இந்த நாம சேனமில்ல ஏற்கனவே வந்த கொள்கலங்கள், இந்த கண்டெய்னர் 50,000 கிலோ 2 கொள்கலங்களும் அவற்றின் அசல் இடத்திலிருந்து அகற்றப்பட்டதை சிஐடி விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். கோலபத்திர பத்தமே என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்
நுவரெலியாவில் ஒரு ஐஸ் மருந்து உற்பத்தி நிலையத்தை நடத்தி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து 2 நபர்களும் 2 கொள்கலங்களையும் சுவரால் சூழப்பட்ட ஒரு வெற்று நிலத்திற்கு எடுத்துச் சென்று அதில் ஒரு துளை தோண்டி 2 கொள்கலங்களின் உள்ளடங்கல்களால் அதை நிரப்பி மூடினர். அந்த பகுதி கான்கிரீட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விசாரணை அதிகாரிகள் அந்த பகுதியை தோண்டி புதைக்கப்பட்டிருந்த சில வெள்ளை கட்டிகளை கண்டுபிடித்தனர். அப்போதுதான் அவை ஐஸ் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள், கெமிக்கல் என்று அவர்கள் சந்தேகித்தனர், கண்டுபிடித்தனர். 2 கொள்கலங்களும் சுமார் 50,000 கிலோகிராம் கொண்ட கெமிக்கல் நிரப்பப்பட்டதாக சிஐடியால் கண்டுபிடிக்கப்பட்டது. தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வக ஆய்வாளர்கள் அந்த இடத்தில் நடத்திய ஆய்வில் 2 மாதிரிகளில் 5 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் உள்ள மூலப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக சிஐடி தெரிவித்துள்ளது. இருப்பினும் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது இங்கே இப்போது அம்புட்டு இருக்குது, அது கெமிக்கல், போதை வசுக்குரிய கெமிக்கல் என்று. இருப்பினும் துறைமுகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது அதே முடிவு கிடைக்கவில்லை. அதே அந்த பொருள்ல துறைமுகத்தில் ஹார்பர்ல நீங்க செஞ்ச டெஸ்ட்ல ஒன்றும் இல்லையா, வெளியே இருக்காம என்றால் நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. மற்றது கதை காதுல பூ வச்சு மக்களுக்கு கதை அளக்கிறான்கள் யாரு? ஹார்பர்காரன்கள், இதை ரிலீஸ் பண்ணவர்கள். சிஐடி எல்லாம் பிடிச்சிடுச்சு. புதைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் தோண்டி எடுக்கப்பட்டு ஆய்வக சோதனைக்காக அரசு ஆய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 5 கைக்குண்டுகள் T-56 துப்பாக்கிகளும் அதற்கு பயன்படுத்தப்படும் 17 தோட்டாக்களும் மற்றும் அதுல T-56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் 17 தோட்டாக்கள் மட்டும்தான், துப்பாக்கி அல்ல, மற்றும் 12 பீப்பாய் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 3 தோட்டாக்கள் ஒரே நிலத்தில் புதைக்கப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இதற்கிடையில் 2 கொள்கலங்களில் பொருட்களை புதைத்ததில் ஈடுபட்ட முன்னாள் பிரசபை உறுப்பினர் பியால் பெரேரா 6ஆம் திகதி கைது செய்யப்பட்டு அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றார். பியால் பிராஷ் மனம்பெரியால் இன்னும் தனது சகோதரரை கைது செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர், நாம சொல்லல இந்த மனம்பேரி யாரு? பிராஷ் மனம்பேரி. இந்த சந்தேக நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்றும் சில அரசியல்வாதிகளின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரால் கைது செய்யப்பட்ட பியல் பிராஷ் மனம்பேரி 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் கொலையில் சந்தேக நபர் ஆவார். முதல் கைது செய்யப்பட்டு சட்ட மதிப்பீடுகளை ரிலீஸ் பண்ணி பாவ மன்னிப்பு கொடுத்து விடுவிக்கப்பட்டாங்கல்ல, இப்ப இவன் தான் நாங்க சொல்லுகின்ற பிராஷ் மனம்பேரி, இவனைத்தான் இப்ப சிஐடி தேடிக் கொண்டு இருக்குது. ஈஸ்டர் தாக்குதல்களை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் டிஐஜி நிலந்த ஜெயவர்தன், அவரை பத்தி நாம சொல்லியிருக்கிறோம். அவரது வழக்கு தொடர்புக்கு எதிராக அளித்த சாட்சியத்தின் காரணமாக ரவிராஜ் கொலை வழக்கிலிருந்து சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டனர். எங்க இருக்கு பாருங்க, சட்டம் அதிபரின் பொது மன்னிப்பின் கீழ், பொது மன்னிப்பின் கீழ் அந்த வழக்கில் அரசாங்க சாட்சியாக இருந்தார். அந்த நேரத்தில் பியாச் பிராஷ் மனம்பேரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் இணைக்கப்பட்ட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்தார். ஓகே, மஹிந்த பாதுகாப்புல இருக்கிறார். ஏற்கனவே ரவிராஜ் எம்பியை கொலை செஞ்சுக்கிறார். அதனால சட்டம் அதிபர் திணைக்களம் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட கொலையாளிக்கு எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு, இதையும் மக்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ரவிராஜ் கொலை வழக்கில் பிரதிவாதியாக மாறுவதற்கு முன்பு அவர் கொழும்பை தளமாக கொண்ட தொழிலதிபர் கலா ரெடிஸ் உரிமையாளர் நடராஜா ஸ்ரீஸ்கந்த ராஜாவையும் விமானப்படை அதிகாரி நிஷாந்த கஜநாயக்கவையும் கடத்தி, அவர் 2 பேரும் கடத்தி பணம் பறித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அந்த நேரத்தில் இந்த தமிழ் தொழிலதிபர் சீனி, தேங்காய் எண்ணெய் மற்றும் பருப்பு போன்ற நுகர்வோர் பொருட்களை வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கான வர்த்தக அதிகாரத்தை வைத்திருந்தார். அவரது கொலைக்கு பிறகு அவரது 3000 கோடி பெறுமதியான சொத்துக்கள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரியால் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரது மரணத்துக்கு பிறகு அவருக்கு இருந்த வர்த்தக அதிகாரத்தை பிரமிட் வில்மாவின் கஜன் மௌசத் கையப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கஜன் மௌசத் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். தொழிலதிபர் நடராஜா ஸ்ரீஸ்கந்த ராஜாவின் கொலையும் அவர் வைத்திருந்த வணிக வலையமைப்பையும் தற்செயலாக நடந்திருக்க முடியாது என்றும் சிஐடி தெரிவிக்கின்றது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் சேருவதற்கு முன்பு பியால் பிராஜ் மனம்பேறி கிழக்கில் கருணா அம்மானின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றினார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் ரவிராஜ் கொலை வழக்கில் பியால் பிராஜ் மனம்பேறி சட்டம் அதிபரின் அரசாட்சியாக மாற்றப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பியால் பிராஜ் மனம்பேரியின் குற்றவியல் வரலாற்றை ராஜபக்ச குடும்பத்தினர் நன்கு அறிந்திருந்தாலும் அவர் காவல்துறையில் இருந்து விலகிய பிறகு பாப்புலர் ஃப்ரண்ட் அவருக்கு அரசியலில் ஈடுபட வாய்ப்பளித்தது. இது பியால் பிராஜ் மனம்பேரிக்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் இடையிலான நெருக்கத்தை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலுக்கு ராஜபக்சே குடும்பத்தினர் அரசியல் மறைப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக இன்னும் ஒரு செய்தியும் சொல்லுகிறது. இது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் நடவடிக்கையாகும். நடராஜா ரவிராஜின் கொலைக்காக கோத்தபய ராஜபக்ச துணை ராணுவ கருணா குழுவிற்கு 5 லட்சம் வழங்கியதாக வழக்கு தொடுத்தவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். கோத்தபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் செய்யப்பட்ட பல கொலைகளில் திரிபோலி ராணுவ முகாம், கருணா மற்றும் பிள்ளையான் குழுக்கள் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. 6 குற்றச்சாட்டுகள் அவர் மேல் இருக்கின்றது. வித்தனியாவில் அருணா விதான கமகே அல்லது கஜ்ஜகே சமீபத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கு. தற்போது காவலில் உள்ள பெக்கோ சமன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பல சந்தேக நபர்கள் ஏற்கனவே இந்த குற்றத்திற்காக சிறையில் உள்ளனர். சந்தேக நபர்களில் ஜீவன் பிரசாத், சம்பத் விராஜ், மனம்பேரிக்கு சொந்தமான வித்தனிய கொழும்பு பேருந்தின் நடத்துனர் என்று அறிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர் தான் மோட்டார் சைக்கிளை ஓட்டு சென்றவராகவோ அல்லது அருணா விதானகமையை கொல்ல துப்பாக்கி சூடு நடத்தியவராகவோ இருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட குவாரியின் உரிமையாளரும் சம்பத் விராஜ் மனம்பேரி ஆவார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல் கொடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் அருணா விதானகமைக்கு கொல்லப்பட்டதாக தகவல் பரவி வந்தாலும் அவரை கொல்ல உண்மையான தேவை யாருக்கு இருந்தது என்பது இப்போது மேலும் தெளிவுபடுத்தக்கூடும் என்றும் தெரிய வருகின்றது. இந்த குற்றத்தின் உண்மையான சதிகாரர்கள் கொலை சட்டத்தை பெக்கோ சமனின் பெயரில் எழுதி உண்மையை மறைத்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பெக்கோ சமனின் வெளிப்பாட்டின்படி சில வாரங்களுக்கு முன்பு காவலில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் நபரான கஹல் பத்தர பத்மேவை கொல்ல அமைக்கப்பட்ட கேமராவில் ஒரு கைத்துப்பாக்கி செருகப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றவியல் வலை அமைப்புகள் எவ்வளவு நுட்பமானவை என்பதை இது காட்டுகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த குற்றவியல் வலையமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள், உயர் போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் ராஜபக்ச குடும்பத்திற்கு இடையான அதிகாரப்பூர்வ மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற தொடர்புகளை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் அத்தகைய ஒரு அரச சார்பு வலையமைப்பு இருந்தது என்றும் இந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல் வெளிப்பட்டதன் மூலம் குற்றவியல் அரசு சார்பு வலையமைப்பின் மற்றும் ஒரு பக்கம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாம் அறிகின்றோம். இந்த குற்றவியல் அரசு சார்பு வலையமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கான அதிகார கூறுகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த நாட்டுக்குள் அதிகமான போதை பசுக்குரியவர்கள் மொட்டுக்காரங்கள் என்பதும் அநேகமாக தெரிய வந்திருக்கின்றது. போக போக தற்போது மொட்டு கட்சி வளர்ந்து வந்த ஒரு நிலையில் இந்த போதை பசு மூலமாக மொட்டு கட்சியின் அதாவது பலமும் இறக்கப்பட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு படிப்படியாக குறைக்கப்பட்டு 0வுக்குள் வரும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அத்தனை போதைவஸ்து கும்பலையும் அரசாங்கம் வெளிப்படுத்துமே ஆனால் மொட்டு காட்சி நாட்டிலிருந்து விரட்டப்படும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. நாம் அடிக்கடி பாவிக்கும் வார்த்தை என்ன? அடுத்த கட்சியின் ஜேவிபி தானே. அதற்கான ஒரு அத்திவாரமாக ஏற்கனவே அரசாங்கம் சொன்னது போன்று தேர்தலுக்கு முன்பாக நாட்டில் போதை பஸ்ஸை ஒழிப்போம் என்று சகல தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் மொட்டு கட்சி தெரிவித்தது போன்று இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதை பஸ் கடத்தல்காரர்களை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை
என்பதையும் தெரிவிக்கலாம். தொடர்ந்தும் இது போன்ற குற்றவாளிகளை அரசாங்கம் மிக விரைவில் அதாவது மொட்டு கட்சியில் இருந்த அமைச்சர்கள், எம்பிக்கள், அரசியல்வாதிகள், தளபதிகள், ராணுவக்காரங்க எல்லோரையும் தோலுரித்து காட்ட போகணும் இந்த அரசு. இந்த அரசை வாழ்த்தலாம், இல்ல நிச்சயமாக வாழ்த்தலாம். இந்த அரசு எல்போட் என்றாலும் கொஞ்சம் இந்த விடயத்தில் மிகவும் தீவிரமாக போலீஸை சிஐடியை தட்டுவிட்டு என்பதாலும் சிஐடியின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர இந்த பதவியில் இருக்கும் வரையும் ஒரு பூச்சாண்டியும் காட்ட முடியாது. கூண்டோடு எல்லோரையும் கைலாசம் அனுப்பிவிட்டு தீருவார். நிச்சயமாக 9 மாசம் அவரை பழிவாங்கிய இவங்களை அவர் நிச்சயமாக சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம். நாட்டில் ஓரளவு இந்த மாதிரியான போதை பஸ் கும்பலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். ஊராக மாவட்ட ரீதியாக நடைபெறும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நமது அன்பர்கள் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றது, துரோகணம் இருக்குன்னு சொல்லுகின்றார்கள். நாடு முழுவதும் பரவலாக அது சீனி போன்று விற்பனை செய்யப்படும் ஒரு குடிசை கைத்தொழிலாக மாறுகிறது போதை தொழில். சட்டம் மாற்றப்பட போகின்றது. மிக விரைவில் சட்டத்தில் மாற்றம் பெறப்போகின்றது. இந்த போதை பஸ் காரர்கள் கைது செய்யப்பட்டால் வெளியில் வராதவாறு அவர்கள் சிறைக்குள்ளேயே காலம் கடத்தும் விதமான சட்ட திருத்தங்கள் இடம்பெற போகுது. என்னை கேட்டால் இவர்களை ஓட விட்டு எங்க ஒன்று சுட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கொள்கை. என்ன சிறைக்கு கொண்டு போகக்குள்ள தப்ப முயற்சித்தார் என்று சொல்லிட்டு இழுத்து போட்டு சுட வேண்டியதான் அதற்கு அரசாங்கம் தயாராக வேண்டும். அப்படி செஞ்சால் மாத்திரம்தான் இந்த போதை பஸ்ஸை தடுக்க முடியும் என்பதையும் நாம் சொல்கின்றோம். ஒரு ஆட்சி என்பது நீண்ட காலமாக நாட்டில் இருக்க முடியாது தானே. 10 வருஷமோ 15 வருஷமோ ஆட்சி மாறுகின்ற போது இந்த கடத்தல் கும்பல்காரன் வெளியே வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த வரும்போது தப்ப முயற்சி செய்தார் என்று விட்டு ஓட விட்டு இழுத்தால் சூப்பராக இருக்கும். நாட்டில் அந்த நிகழ்ச்சி நடைபெறவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் மாட்டில் பால் கறப்பது போன்று இந்த இந்தோனேஷியாவில் இருந்து இழுத்து வரப்பட்ட 5 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மூலம் பல தகவல்களை எடுத்துவிட்டு இவர்களை என்கவுண்டர் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் என்று என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் என்பதும் இறைவன் வேண்டி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேர்களே.